ம். ஸோ என்ன பார்த்தோம்னா டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்குறது என்ன டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸ். ம். அதுவும் இதுவும் வேற. ம். இப்போ நல்லா நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதுக்கு முன்னால் டாபிக்கு எல்எஸ்ஏ டைப்ஸ்னு ஒன்று பார்த்தோம். ஆமாம் சார். எல்எஸ்ஏ டைப் 1, 2 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏரியாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். ம். 3 பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகும். ம். அதான் இங்கே சொல்லிக்கிறாங்க, இன்ட்ரா ஏரியானா அந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றுறது, ஆ. இன்டர் ஏரியானா ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறது. ம். இந்த 5 வந்து வெளியே இருக்கிற நெட்வொர்க்லாம் உள்ளே கொண்டு வரும். 4 வந்து அந்த ஏஎஸ்பிஆர் வெளியே இருந்து உள்ளே வர்றதுக்கு காரணமாக இருக்கிற அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ரவுட்டனுடைய ஐடியை வந்து கொடுக்கறது தான் 4. அப்போ இது ரெண்டுமே எக்ஸ்டர்னல் சம்மந்தப்பட்டது. ம். அப்புறம் நான் என்ன சொன்னேன், 6 விட்டுருங்கோ, அது மல்டிகாஸ்ட்டு, அது தன்னால் நடக்கிறது, எல்எஸ்சி டைப் 6 விட்டுருங்க, அடுத்தது 7க்கு வாங்கன்னு சொன்னேன். 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஸோ ஸ்டப் ஏரியா. அப்படின்னா என்னென்னா எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கை டைப் 5க்கு பதிலாக டைப் 7ஆக மாற்றி உள்ளே கொண்டு வரும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் கூட அதுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன அது மனக்கட்டு டைப் 5 டைப் 7, அது டைப் 5 இருந்துட்டு போது விடு அப்படின்னு. நீங்கள் நல்ல கேள்விதான். அதுக்கு ஒரு தெளிவான பதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே சார். சரி, அப்புறமா நீங்கள் டிஃபால்ட் ரவுட்டை கூட வந்து டைனமிக்காக ஓஎஸ்பிஎஃப் இன்ஜெக்ட் பண்ணுறதா பார்க்கலாம். எப்போனா வந்து டைப் 3 எல்எஸ்ஏ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்டப்புன்னு ஒன்று இருக்குது, அதை கன்ஃபிகர் பண்ணிங்கன்னா டைப் 3 எல்எஸ்ஏ ஸ்டாப் ஆகும். அதுக்கு பதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஃபால்ட் ரூட்டை ஜென்ரேட் பண்ணி உள்ளே அனுப்புவோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கவே போகிறோம். சும்மா ஒரு முன்னோட்டம் கொடுக்குறேன். ஓகே. டோட்டலி ஸ்டப் ஏரியான்னு நீங்கள் போட்டிங்கன்னா டைப்பு 3 மட்டும், சாரி ஸ்டப்புன்னு போட்டிங்கன்னா டைப் 4 and 5 பிளாக் ஆகிடும். அதுக்கு பதிலாக வந்து ஒரு டிஃபால்ட் ரூட் டைப் 3 உள்ளே வரும். ஓகே. டோட்டலி ஸ்டப்புன்னு போட்டிங்கன்னா 3ம் 4ம் மட்டும் இல்லை, சாரி 4ம் 5ம் மட்டும் இல்லை, 3ம் சேர்ந்து பிளாக் ஆயிரும். அப்பயும் வந்து உங்களுக்கு ஒரு டிஃபால்ட் ரூட்டு உள்ளே வரும். என்னடா இது டிஃபால்ட் ரூட்டு உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் அது புரிஞ்சிடும். அடுத்தது நாட் ஸோ ஸ்டப் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியா டைப் இருக்குது. அதை கன்ஃபிகர் பண்ணிங்கன்னா டைப் 3 எல்லாம் இருக்கும், டைப் 3 இருக்கும், 1, 2 இருக்கும். 5க்கு பதிலாக 7 உள்ளே வரும். 7 உள்ளே வரும். டிஃபால்ட் ரூட் வேணும்னா நீங்கள் மேனுவலாக தான் கன்ஃபிகர் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கலாக வராது. அப்புறம் டோட்டலி நாட் ஸோ ஸ்டப் ஏரியா நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிங்கன்னா டைப் 1 and 2 இருக்கும், ஆனால் 3 இருக்காது, 5ம் இருக்காது, 7 இருக்கும். பாருங்கள், 1, 2 இருக்கும், 7 இருக்கும், 3, 4, 5 இருக்காது. இப்போ இந்த டோட்டலிங்கிற வார்த்தை இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 3யும் பிளாக் ஆகிருக்கும். இங்கேயும் டோட்டல்னு இருக்குது, இங்கேயும் டோட்டல்னு இருக்குது. டோட்டல்னு இருக்க இடத்துலலாம் 3யும் பிளாக் ஆயிரும் 5ஓட சேர்த்து. 3, 4, 5 பிளாக் ஆயிரும். ஆமாம், டோட்டலுங்கிற இடத்துலலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 and 5 தான் பிளாக் ஆகிருக்கும். சரி, இப்போது தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சம். அதுக்கு ஒரு ஒயிட் பேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒயிட் பேஜ் இல்லை இதில், அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒயிட் பேஜை கொண்டு வருகிறேன்.
சரி, இப்போ இந்த வேன்ல இருந்து வருது, ரூட்ஸ்லாம் வருது. அது ஏதோ ஒரு ப்ரோட்டோகால் சோர்ஸ் வந்து பிஜிபியாக இருக்கலாம், இஐஜிஆர்பியாக இருக்கலாம், ரிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு சோர்ஸ் ஓகே. நெட்வொர்க்ஸ் எல்லாம் வருது. உள்ளே வரும்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்போ இந்த ரவுட்டருக்கு பேர் என்ன? ABR. ஓ, ASBR. உங்கள் இந்த இதுதான் ஒரு ஓஎஸ்பிஎஃப். ஒரு ஓஎஸ்பிஎஃப் வந்து ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த அட்டானமஸ் சிஸ்டத்துக்கும் வெளியே இருக்கிற இன்டர்நெட்டுங்கிற அட்டானமஸ் சிஸ்டத்துக்கும் பார்டராக இருக்கிற ரவுட்டர் தான் ஏஎஸ்பிஆர். அதனால தான் அட்டானமஸ் சிஸ்டம் பார்டர் ரவுட்டர்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது எல்லா ரவுட்டர்லேருந்து ஒரு எல்எஸ்ஏ வரும்னு சொன்னேன். அதுக்கு பேர் வந்து எல்எஸ்ஏ டைப் 1. பேர் வந்து ரவுட்டர் எல்எஸ்ஏன்னு சொல்லுவோம். இது எல்லா ரவுட்டர்ல இருந்தும் வரக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் அது இந்த ரவுட்டர்லேருந்து வருதுன்னா இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், ஆனால் இங்கே போகாது. ஏன் போகாது? ஏன்னா அது ஸ்கோப் வந்து அந்த ஏரியாக்குள்ளதான்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது எல்எஸ்ஏ டைப் 2, நெட் எல்எஸ்ஏ இல்லைன்னா நெட்வொர்க் எல்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லேனுக்கு ஒரு டிஆர் இருக்கும். ஒரு லேனுங்கிறது ஒரு நெட்வொர்க், ஒரு நெட்வொர்க்குக்கு ஒரு டிஆர் இருக்கும். அந்த டிஆர் கிட்ட இருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட், உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒரு சுவிட்சை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரவுட்ரு இங்கே ஒரு ரவுட்ரு இருக்குன்னா இந்த 3 ரவுட்டருக்குள்ளே ஒரு டிஆர் இருக்கும். ஒருவேளை இதுதான் அது டிஆர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரவுட்டர்லேருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் எல்எஸ்ஏ டைப் 2னு பேர், நெட்வொர்க் எல்எஸ்ஏன்னு பேர். இப்போ இதுவும் கூட இந்த ஏரியாக்குள்ளே தான் சுத்தமே ஒழிய வெளியே போகாது. அடுத்தது எல்எஸ்ஏ டைப் 3. எல்எஸ்ஏ டைப் 3 வந்து சம்மரி எல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏரியா பார்டர் சம்மரி எல்எஸ்ஏ. இந்த ஏரியா பார்டர், இது ஏஎஸ்பிஆர் இல்லை, ஏரியா பார்டர் ஏபிஆர்னுடைய சம்மரி எல்எஸ்ஏ. இதுதான் என்ன பண்ணுது, ஏரியா 1ல் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் டைப் 1 டைப் 2 சுற்றிட்டு இருக்குது. அது சுற்றிட்டு இருந்து இங்கே வந்து சேருது ஒரு காப்பி. இது வருமா? ஏன்னா இதனுடைய ஒரு இன்டர்ஃபேஸ் ஏரியா 1ல் தானே இருக்குது, வரும். அதை இது என்ன பண்ணும், டைப் 3 கன்வெர்ட் பண்ணி அனுப்பும். அப்போது மற்ற ஏரியா வந்து டைப் 3 வழியாக தான் ஏரியா 1னுடைய நெட்வொர்க் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா? அதே போல் டைப் 3 எல்எஸ்ஏ வச்சு தான் ஏரியா 1ல் இருக்கிறவங்க எல்லாம் மற்ற ஏரியா பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. புரியுதா? இப்போ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். பாருங்க, இன்டர் ஏரியா மற்ற ஏரியாவிலேருந்து வர்றது. சரிங்களா? சரி, அது பேக் போன் ரவுட்டாக இருந்தாலும் சரி, ஏரியாவாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஏரியாவாக இருந்தாலும் சரி. நம்ம எக்ஸாம்பிளில் நார்மல் ஏரியானா ஏரியா 1 தான். இது எந்த ஏரியாவாக இருந்தாலும் இது நீங்கள் பார்க்கலாம். டைப் 3 உள்ளே வரும், வெளியே போகும். சரிங்களா? அதுதான் நீங்கள் வந்து வரைஞ்சிருக்கிறேன். ஏரியா 0 டைப் 3 போகுது, ஏரியா 0லேருந்து ஸ்டாண்டர்ட் ஏரியாவுக்கு டைப் 3 வருது. சரிங்களா? சரி, அப்போது இந்த ரவுட்டர் இருக்குது பாருங்க, அட்டானமஸ் சிஸ்டம் பார்டர் ரவுட்டர், ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம். இந்த ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த ரவுட்டர் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த ரவுட்டர் வந்து ஒரு ரவுட்டர் ஐடி வச்சுருக்கோம் இல்லையா? ஓஎஸ்பிஎஃப் தான் ரன் ஆகிட்டு இருக்கேங்க. அந்த ரவுட்டர் ஐடி உதாரணத்துக்கு நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், 7.7.7.7ன்னு வச்சுக்கிறேன். அப்போது இந்த ஏபிஆர் நல்லா கவனிக்கணும். இந்த ஏபிஆர் தான் என்ன சொல்லுன்னா டைப் 4 எல்எஸ்ஏ 777 சொல்லும். அதாவது ஏஎஸ்பிஆர் சொல்கிறது இல்லை. இதை ஏஎஸ்பிஆரை பற்றி
ஏஎஸ்பிஆர் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவுடைய ஏபிஆர் சொல்லும். ஓகே. அதை இவன் வாங்கி இவன் என்ன சொல்லுவான், நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இவனுடைய ரவுட்டர் ஐடி வந்து 3.3.3.3ன்னு வச்சுக்கலாம். இவன் சொல்லுவான், நான் சொல்கிறேன் டைப் 4 வந்து 7.7.7.7 ரவுட்டர் 3ஏ சொல்கிற மாதிரி சொல்லும். சரி, இப்போ அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னன்னா அட்டானமஸ் சிஸ்டம் சம்மரி எல்எஸ்ஏ. இது ஏரியா பார்டர் சம்மரி எல்எஸ்ஏ. அது அட்டானமஸ் சிஸ்டம் சம்மரி டைப் 4க்கு. ஓகே. ஏன் அதை சொல்கிறோம்னா, கரெக்டாக இந்த ஏபிஆர்லேருந்து வருது வெளியே. ஏபிஆர்லேருந்து வந்தாலும் ஏஎஸ்பிஆருடைய இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு வருது. அதனால தான் இது அட்டானமஸ் சிஸ்டம். பாருங்கள், இந்த சம்மரி எல்எஸ்ஏன்னு எப்போ வரும்னா, இந்த ஏபிஆர்லேருந்து வர எல்எஸ்ஏக்கெல்லாம் சம்மரின்னு ஒரு பேர் உண்டு. நான் சொன்னது ஏபிஆர்லேருந்து வந்துச்சுனாலே அதுக்கு வந்து சம்மரி எல்எஸ்ஏன்னு பேர். ஏன்னா அங்கே தான் நம்ம சம்மரைஸ் பண்ணுறதுனா பண்ணுவோம் ஃபியூச்சரில். ஆனால் இந்த ரெண்டு சம்மரிக்கு என்ன வித்தியாசம்னா, இது ஏபிஆர் சம்மரி எல்எஸ்ஏ, இது ஏஎஸ்பிஆர் சம்மரி எல்எஸ்ஏ. சரி, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க், இப்போ இது பிஜிபின்னு வச்சுக்கோங்க. பிஜிபி கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுற ரவுட்டர் இது வரைக்கும் பார்த்த எல்எஸ்ஏ எதுவும் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. யார் எடுத்துகிட்டு வருவான்னா, இங்கேருந்தே ஒரு எல்எஸ்ஏ புறப்படும். அதுதான் டைப் 5 எல்எஸ்ஏ. அதுக்கு எக்ஸ்டர்னல் எல்எஸ்ஏன்னு பேர். அதுதான் என்ன பண்ணும், பிஜிபி கிட்ட இருந்து வந்ததெல்லாம் ஓஎஸ்பிஎஃப்க்கு கொடுத்துட்டு இருக்கும். அது இங்கே வரைக்கும் வரும். எல்லா ரவுட்டருக்கும் இங்கே வரைக்கும் வரும். எல்லா ரவுட்டருக்கும் வந்துடும் டைப் 5 அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து வர எல்லா நெட்வொர்க்கும் ஓஎஸ்பிஎஃப் வழியாக, டைப் 5 வழியாக ஓஎஸ்பிஎஃப்குள்ளே இருக்கும். சரி, இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து எல்எஸ்ஏ டைப்ஸ். எல்எஸ்ஏ டைப் இருங்க, டைப் 5 எழுதிக்கிறேன். டைப் 5 வந்து என்னன்னு பார்த்தோம், நம்ம எக்ஸ்டர்னல் எல்எஸ்ஏன்னு பார்த்தோம். சரி, இப்போ அதை பற்றி இங்கே ஏதாவது இருக்கா இந்த ப்ரெசன்டேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது. பேக் போனு 4யும் 5யும் அலோவ் பண்ணும். நார்மலும் 4யும் 5யும் அலோவ் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வர அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே வரைக்கும் வரும்னு. ஸோ இது முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம மெயின் மேட்ருக்கு போகிறோம். ஸ்டப்புனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏரியா டைப்பில் பேக் போன் உங்களுக்கு தெரியும், நார்மல் ஏரியா தெரியும். ஸ்டப் ஏரியானா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த ஏரியா 1 நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டப்னு கன்ஃபிகர் பண்ண போகிறேன். ஏரியா 1 நான் ஸ்டப்னு கன்ஃபிகர் பண்ணேன். அது எப்படி கன்ஃபிகர் பண்ணால், எல்லா ரவுட்டர்லையும் ஓஎஸ்பிஎஃப் கீழே போயிட்டு ஏரியா 1 ஸ்டப், இவ்வளோதான் கமாண்டு. ஓஎஸ்பிஎஃப் கீழே போயிட்டு இந்த எல்லா ரவுட்டர்லையும் சொல்லணும், ஒரு ரவுட்டர் தவறாமல் சொல்லணும். ஒரு ரவுட்டர் விட்டுட்டிங்கன்னா அந்த ரவுட்டர் நெய்பர் ஆகாது. ஸ்டப்பு கன்ஃபிகர் பண்ணால் எல்லாத்துலேயும் பண்ணணும். அந்த ஹலோ பேக்கெட்டில் அந்த ஸ்டப்புங்கிற மேட்டரும் போகும். அது மேட்ச் ஆகணும்னு எல்லா ரவுட்டரும் எதிர்பார்க்கும். சரி, நீங்கள் அப்படி ஸ்டப்புன்னு கன்ஃபிகர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நல்லா கவனிங்க, இங்கேருந்து வர டைப் 5 இங்கே நின்றுடும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டப் ஏரியா. அதாவது வெளியே இருந்து வர்றதை எனக்கு உள்ளே கொடுக்காத. வெளியே இருந்துன்னா வெளியே இருந்து அடுத்த ஏரியாலேருந்து வர்றதை ஏற்றுக்கோ. அடுத்த ஏரியாலேருந்து உள்ளே வர்றது எப்படி வருது, டைப் 3 வருது. டைப் 5 வந்து ரிஜெக்ட் பண்ணும். டைப் 5 ரிஜெக்ட் பண்ணும். ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும், டைப் 3க்குள்ள ஒரு டிஃபால்ட் ரூட்டை ஆட் பண்ணும். ஏன் தெரியுமா,
வெளியிருந்து ரூட் வரலனாலும் உங்களுக்கு ஒரு டிஃபால்ட் ரூட் வர்றதுனால இங்கே எல்லா ரவுட்டருக்கும் வந்துடும் டிஃபால்ட் ரூட். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு போயிடலாம். புரியுதா? அப்போ ரவுட்டிங் டேபிள் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும், சின்னதாக இருக்கும், டிஃபால்ட் ரூட் தான் இருக்கும். வெளியிருந்து வர கச்சா மச்சான்னு இருக்கிற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இருக்காது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. டிஃபால்ட் ரூட் என்னவா உள்ளே வரும், டைப் 3 வரும். 4யும் 5யும் பிளாக் பண்ணிடும். 7 எப்படியா இருந்தாலும் பிளாக் ஆகி தான் இருக்கும். 4ம் 5ம் பிளாக் பண்ணிட்டு 4 5க்கு பதில் என்ன அனுப்புது, உள்ள டைப் 3 டிஃபால்ட் ரூட்டை அலோவ் பண்ணுது. சரி, இது ஒரு கதை. இதையே வந்து நான் ஸ்டப்புங்கிறத மாற்றி இப்போ பார்த்தது ஸ்டப்பு. இதை வந்து ஒரே ஒரு கமாண்ட் நோ சம்மரின்னு போட்டேன்னா இப்படின்னு போட்டு இந்த ரவுட்டரில் மட்டும் போடணும், ஏபிஆரில் மட்டும் போடணும். மற்ற ரவுட்டர்லாம் இதை போட்டிருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், மற்ற ரவுட்டரில் இதை போட்டிருக்கணும், ஏபிஆரில் மட்டும் இதை கூட சேர்த்துக்கணும். நோ சம்மரினா என்ன அர்த்தம், சம்மரி வேண்டாம்னு அர்த்தம். சம்மரினா எந்த இல்லை சார் 3யும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அப்போ மற்ற ஏரியாலேருந்து வர ரூட்டுக்கு பதிலாக கூட இதே டிஃபால்ட் ரூட் தான் உள்ள வரும். அப்போ உங்கள் ரவுட்டிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏரியா 1 ரூட்ஸ் மட்டும் இருக்கும். மற்ற ஏரியாவுக்கோ இல்லை வேனுக்கோ போனோம்னா டிஃபால்ட் ரூட்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். புரிஞ்சுதா? இப்போ இங்கே பாருங்க, அதே கதை தான். டைப் 3யும் பிளாக் ஆயிடுச்சு, டோட்டலி ஸ்டப். 4 5 ஏற்கனவே பிளாக் ஆயிடுச்சு ஸ்டப்னும் போது. 7 பை டிஃபால்ட் பிளாக் தான். இப்போ டைப் 3 உள்ள ஒரு டிஃபால்ட் ரூட் வருது. அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், மற்ற ஏரியாவுக்கு போக முடியும், அப்புறம் வேன் நெட்வொர்க்குக்கு போக முடியும், எக்ஸ்டர்னலுக்கெல்லாம் போக முடியும். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம என்எஸ்எஸ்ஏ நாட் ஸோ ஸ்டப் ஏரியா, இது நிறைய பேருக்கு தெரியும்னு சொல்லுவான், ஆனால் தெரியாது. அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு இன்டர்நெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு இன்டர்நெட் இருக்கு, இங்கே இன்னொரு ஒரு இன்டர்நெட் இருக்கு. இது இன்டர்நெட்டு ஐஎஸ்பி 1ன்னு எழுது, இது ஐஎஸ்பி 2. இப்போ ஐஎஸ்பி 2னுடைய ரவுட்ஸ் எல்லாம் ஏரியா 2க்குள்ள என்னன்னு வரும்? ஐயா, என்னன்னு வரும், என்ன டைப்புன்னு வரும்? ஐஎஸ்பி 2ல இருந்துன்னா 2 ஐஎஸ்பி 2னா என்னங்க, எக்ஸ்டர்னல் தானேங்க. அங்கிருந்து வருதுன்னா ஏரியா 2க்குள்ள வரும்போது என்ன எல்எஸ்சி டைப்பா வரும்? 4 5 ரெண்டுமே தான். நெட்வொர்க்லாம் 5 தானே. 4ங்கிறது வெறும் ரவுட்டர் ஐடி தான், அந்த ரவுட்டருடைய ரவுட்டர் ஐடி தான். 5 தான் என்ன பண்ணுவோம், வெளியே இருக்கிற நெட்வொர்க் தூக்கிட்டு வரும். ஆமாவா இல்லையா? 4ம் 5ம். இங்கேயும் ஒரு ஏஎஸ்பிஆர் இருக்கு, அதுவும் என்ன பண்ணும், 5 அப்டேட் கொடுக்குமா? இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம். இதை விட்டுட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் புரியாது. அப்போது இந்த ரவுட்டரை பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேருந்து இன்டர்நெட் வருது. டைப் 5 வருது. டைப் 5 தானே இன்டர்நெட் நெட்வொர்க்கு. 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேருந்து வருது. ஒருவேளை அது இந்த டைரக்ஷனுக்கு நான் போயிட்டு இப்படி போகிறேன்னு போனால் அது உங்களுக்கு நிறைய நஷ்டம். என்னென்னா உங்களுடைய இந்த ரவுட்டர் சிபியூ எல்லாம் ப்ராசஸ் பண்ணி பேண்ட்வித் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி வெளியே போகும். அதுவே இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேண்ட்வித்தையும் ப்ராசஸ் யூட்டிலைசேஷனையும் குறைக்க முடியும்.
சரிதானே? ஆமாம் சார், ஈஸியாக போயிடலாம். ஆமாம். இந்த மாதிரி போகாமல் இந்த பக்கம் போக ஆரம்பிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர்க்கிறதுக்கு தான் நாட் ஸோ ஸ்டப் ஏரியா கன்ஃபிகர் பண்ணுவாங்க. பாருங்க, இங்கே நாட் ஸோ ஸ்டப் ஏரியான்னு கன்ஃபிகர் பண்ணோன்னா என்ன வராது? டைப் 4 and 5 வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள வராது. ஆனால் லோக்கலில் இருக்கிற ஏஎஸ்பிஆர் இருக்கு இல்லையா, லோக்கலில் இருக்கிற ஏஎஸ்பிஆர் அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் டைப் 7 வரும். புரிஞ்சுதா? எனக்கு நான் வெளியேருந்து வரதை தவிர்க்கிறதுக்கு 4 and 5 பிளாக் பண்ணுறேன். 4 and 5 பிளாக் பண்ணால் இது கூட பிளாக் ஆகிடுமே. அப்போ இப்படி எப்படி போவீங்கன்னு கேட்கலாம். எப்படி போவேன்னா, லோக்கலில் இருக்கிற ஏஎஸ்பிஆர்லேருந்து 5 7 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுனால இதனுடைய ரவுட்டிங் டேபிளில் இந்த ரூட் இருக்கும், அதை வச்சு போவேன். இங்கேருந்து வர ரூட்டு உள்ளே வராது. கன்வெர்ட் ஆகாது. ஐயா, எந்த ஏரியா நாட் ஸோ ஸ்டப் ஏரியான்னு கன்ஃபிகர் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஏஎஸ்பிஆர்னுடைய எல்எஸ்ஏ தான் 7 கன்வெர்ட் ஆகும். வெளியே இருந்து வர 5 7 கன்வெர்ட் ஆகாது. இன்னொன்று, டிஃபால்ட் ரூட்டு கூட உள்ளே வராது இதில். அதுதான் நம்ம இங்கே பாருங்க, டிஃபால்ட் ரூட்டு கூட ஆட்டோவாக வராது. தேவைன்னா நீங்கள் தான் மேனுவலாக கன்ஃபிகர் பண்ணணும். 4 and 5 பிளாக்டு. அதுக்கு பதில் 7 உங்கள் லோக்கல் ஏஎஸ்பிஆர் உடையது 7 வரும். இப்போ புரிஞ்சுதா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு? இருங்க, 2 ஐஎஸ்பி இருந்தால் தான் இது வரும். இந்த சினாரியோ தேவைப்படும். நாட் ஸோ ஸ்டப். சரி, இப்போ என்ன கேட்டீங்க? இன்க்ரீஸ்னா உள்ள வர்றதுன்னு அர்த்தம். உள்ள வர்றது பிளாக் ஆயிடும். 4 and 5 உள்ள வர்றது பிளாக் ஆயிடும். ஈக்ரீஸ்னா வெளியே போறது. இன்க்ரீஸ்னா உள்ள வருது. இன்னு அவுட் இருக்கு இல்லையா? இன்க்ரீஸ், இன்பவுண்ட், இந்த வார்த்தையில நெட்வொர்க்ல யூஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸும் இன்பவுண்டும் ஒன்று தான், ஈக்ரீஸும் அவுட் பவுண்டும் ஒன்று தான். இன்க்ரீஸும் இன்பவுண்ட் ஏரியா 2ல நம்ம ஆட்டோனமஸ் சிஸ்டம் சைடுல வரத நம்ம எடுத்துக்கலாம். ஆமா. இப்போ இது ஏரியா 0 இருந்துச்சுனா என்ன சார்? ஏரியா 0ல ஸ்டப்பை கன்ஃபிகர் பண்ண கூடாது. ஓகே. எந்த ஸ்டப்மே கன்ஃபிகர் பண்ண கூடாது. ஏரியா 0ல நம்ம ஸ்டப் ஏரியா 0ல எந்த ஸ்டப்புமே கன்ஃபிகர் பண்ணவே கூடாது. ஏன்னா ஏரியா 0ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு டிரான்சிட்டாக இருக்குது. அதில் போயிட்டு நீ வந்து 3 பிளாக் பண்ணுறேன், 5 பிளாக் பண்ணுறேன்னா அப்படிங்க மொத்த ஓஎஸ்பிஎஃப்க்கும் போகாமல் போயிடும். ஏன்னா ஏரியா 0 தான் மெயின் மீடியேட்டரு. அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும், எல்லாமே தெரிஞ்சாகணும். ஏரியா 0ல வந்து எந்த ஸ்டப்புமே கன்ஃபிகர் பண்ணக்கூடாது. சரி, அப்போது இப்போ நம்ம பார்த்தது வந்து நாட் ஸோ ஸ்டப் ஏரியா. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், நாட் ஸோ ஸ்டப் ஏரியாவில் என்னென்ன இருக்கும்னு சொல்லுங்கள். எல்எஸ்ஏ டைப் 1 இருக்குமா? 2 இருக்குமா? 3 இருக்குமா? 4 5 இருக்குமா? 4 5 நாட் ஸோ ஸ்டப் ஏரியாவில் 4 5 இருக்குமா? ஐயா என்ன ஐயா நீங்க 4 5 சுத்தமாக பிளாக் பண்ணுறோம். அப்போ தானே இங்கேருந்து வர்றது பிளாக் ஆகும். ஓகே. இங்கேருந்து வர்றது எப்போ பிளாக் ஆகும்? 4 5 பிளாக் பண்ணால் தானே பிளாக் ஆகும். 4 5 இருக்காது. 7 இருக்கும். 7 இருக்குமா? டிஃபால்ட் ரூட் வருமா? அதுவா வராது. நீங்கள் தான் மேனலாக எழுதணும். சரி, அடுத்தது என்னன்னா டோட்டலி நாட் ஸோ ஸ்டப் ஏரியா. டோட்டலி நாட் ஸோ ஸ்டப் ஏரியா போட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, 1 இருக்கும், 2 இருக்கும், 7 இருக்கும். அப்புறம் டிஃபால்ட் ரூட்டு மேலே ஆட்டோமேட்டிக்காக வரும். புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா லோக்கல் இருக்கும்,
லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். மற்ற ஏரியாவிலேருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட்டு இருக்காது, மற்ற ஐஎஸ்பியிலேருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்காது. லோக்கல் மட்டும்தான், லோக்கல் ஐஎஸ்பி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மற்ற ஏரியாவுக்கு போகணும்னா டிஃபால்ட் ரூட் வச்சுக்கலாம். ஆமாம், அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், டோட்டலி நாட் சோ ஸ்டப் ஏரியான்னு போட்டிங்கன்னா 1 and 2 இருக்கும், 7 இருக்கும், 7 இருக்கும், 3 கம்ப்ளீட்டாக பிளாக்கு, 4, 5 கம்ப்ளீட்டாக பிளாக்கு. அதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக 3 டிஃபால்ட் ரூட்டு உள்ளே வந்துடும். புரிஞ்சுதா? எனக்கு இந்த டோட்டலி ஸ்டப்பும் டோட்டலி நாட் சோ ஸ்டப் அது என்ன சார் டிஃபரண்ட்? டோட்டலி ஸ்டப்பில் டைப் 7 வந்து கிடையாது, சீன்லேயே கிடையாது. டைப் 7 இருக்குதா? சீன்லேயே கிடையாது. டோட்டலி நாட் சோ ஸ்டப்பில் 5க்கு பதில் 7 இருக்குது. புரிஞ்சுதா? சம்மரின் கொடுக்கறது வந்து 3 ஸ்டாப் பண்ணுறதுக்கு 3 தானே சம்மரி எல்எஸ்ங்கிறோம். அந்த 3 நீங்கள் நோ சம்மரின்னு போட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. பாருங்க, இங்கே சொல்கிறோம் பாருங்க, டோட்டலி ஸ்டப் அண்ட் டோட்டலி நாட் சோ ஸ்டப் வில் பிளாக் டைப் 3. Not so stub area allow local external route as type 7 instead of type 5 and will block global external type 5. வெளியிருந்து வர டைப் 5 பிளாக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற எக்ஸ்டர்னல் டைப் 7 உள்ள வாங்கிக்கும். புரிஞ்சுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு. சரி, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் நான் பேசி முடிச்சிருக்கிறேன். இது வந்து ஸ்டப்புனா என்ன, டைப் 7 பிளாக், 5 மட்டும் பிளாக் பண்ணுவாங்க, 4, 5 மட்டும் பிளாக் பண்ணும். ஸ்டப்புனா டோட்டலி ஸ்டப்புனா 3, 4, 5 பிளாக் பண்ணிட்டோம். நாட் ஸோ ஸ்டப் ஏரியானா 5க்கு பதிலாக 7 லோக்கலுக்கு, குளோபல் எக்ஸ்டர்னலுக்கு 5 பிளாக் பண்ணிடும். சரி, டோட்டலி நாட் ஸோ ஸ்டப் ஏரியானா 3, 4, 5 பிளாக் பண்ணிடும், 1, 2, 7 மட்டும் வரும். ஆனால் டிஃபால்ட் ரூட் உங்களுக்கு டைப் 3 உள்ள வரும். சரி, இப்போ இதை எப்படி கன்ஃபிகர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், கன்ஃபிகரேஷன் வந்து நான் சொன்னேன், ஸ்டப்பை வந்து சும்மா ஸ்டப்புன்னு போட்டால் போதும், ஏரியா 10 ஸ்டப்பு. அப்புறம் இன்னொன்று கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இது வந்து சிஸ்கோவில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் இந்த டோட்டலி ஸ்டப்புங்கிறது சிஸ்கோ. சரி, அதுக்கு எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது? ஸ்டப்பு மாதிரியே கன்ஃபிகர் பண்ணிவிட்டு ஏபிஆரில் மட்டும் பாருங்கள், ஏபிஆரில் மட்டும் நோ சம்மரி சேர்த்துக்கணும், மற்ற ரவுட்டர்லாம் இதை போட்டிருக்கணும். அடுத்தது நாட் ஸோ ஸ்டப் ஏரியாவும் எல்லா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் எல்லா ரவுட்டர்லையும் பார்க்கலாம். அது எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது? ஏரியா 20 நாட் ஸோ ஸ்டப் ஏரியா. ஸ்டப்புங்கிறதுக்கு பதில் என்எஸ்எஸ்ன்னு போடுறீங்க. அடுத்தது டோட்டலினாலே அகைன் சிஸ்கோவாக மாறிடும், டோட்டலினாலே அது சிஸ்கோவாக மாறிடும். மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் வேரியன்ட். சரி, இது சிஸ்கோ ப்ரிப்பரேட்டரி தான், சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா நோ சம்மரின்னு போடணும், என்எஸ்எஸ்சிக்கு அப்புறம் நோ சம்மரின்னு போட்டிங்கன்னா டைப் 3 பிளாக் ஆகிடும். சரியா? ஆமாம். இப்போ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓஎஸ்பிஎஃப் மெட்ரிக் வந்து காஸ்ட், எந்த பாதையில் லோ காஸ்ட்டோ அதுதான் பெஸ்ட் பாத். சரி, அந்த காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னா, ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் டிவைடட் பை ஆக்சுவல் பேண்ட்வித் ஆன் தி இன்டர்ஃபேஸ். பாருங்க, ரெஃபரன்ஸ் பேண்ட்வித்னா இந்த 100,
ஓகே. இல்லை இங்கே இருக்கு பாருங்க, ரெஃபரன்ஸ் பேண்ட்வித்துங்கிறது 100. 100ங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைங்க. இப்போ இப்போ உயரமான மனுஷனா குள்ளமான மனுஷனா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவர் உயரமான மனுஷங்க அப்படின்வீங்க. எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கவே வேணாம், எனக்கே தெரியும் நீங்கள் எதை சொல்கிறீங்க. உயரமான மனுஷன்னா எந்த மனுஷனும் 6 அடிக்கு மேலே ஜாஸ்தி போக மாட்டான், 6 அடிக்குள்ளே தான் இருப்பான். அப்போ நீங்கள் உங்கள் கண்ணுக்கு வந்து 6க்கும் மேலே இருக்கிறான்னு தெரிஞ்சனால்தான் உயரமான மனுஷன் சொல்கிறீங்க. நான் குள்ளமான மனுஷனான்னு கேட்டால் ஆமாம் நார்மலாக இருப்பாப்புல 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட 5.4 அப்படி இருப்பாருன்னு அர்த்தம். நார்மலாக இருப்பார் அப்படின்னா. குள்ளமாக இருப்பாருன்னா அப்போ 5க்கும் கீழே எங்கேயோ இருக்கிறாரு, கொஞ்சமாக ஒரு 4.75 அப்படி இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போது இந்த 6ங்கிறது சொல்லாமலேயே இதுதான் வந்து உயரமா குள்ளமான்றத நிர்ணயிக்கிற ஒரு நம்பராக நீங்கள் வச்சிருக்கிறீங்க மனசுக்குள்ள. 6 அடிங்கிறது அந்த மாதிரி. அந்த பார்டர் தான் ரெஃபரன்ஸ் பேண்ட்வித். ரெஃபர் பண்றதுக்கு ஒப்பிடுதல் தானே ரெஃபரன்ஸ், ஒப்பிடுவது. அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒப்பிடுவதற்குன்னுட்டு 100ன்ற நம்பர் வச்சாங்க. அது டிவைடட் பை ஒரிஜினல் பேண்ட்வித். இப்போ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா ஒரிஜினல் பேண்ட்வித் வந்து 100. இதை வகுத்தீங்கன்னா என்ன வரும், 1 தான் வரும். அதுதான் இது 1. இந்த ஃபார்முலாவை பை டிஃபால்ட் OSPFல பார்க்கலாம் நீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து கீக் ஈத்தர்நெட்லாம் வந்துருச்சு, 1000 10,000லாம் வந்துச்சு. இப்பயும் அதே ஃபார்முலா வச்சுட்டு இருந்தா அது சரி வருமா பாருங்களேன். இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 1 புள்ளி ஏதோ வரும். அந்த புள்ளிலாம் கணக்குல கிடையாது, அப்பயும் அது 1 தான் கருதப்படும். 10,000 எழுத்துனீங்கன்னா கூட 1 தான் வரும் ஆன்சர். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ பேண்ட்வித் இருந்தாலும் இதுதான் சிறந்த பாதைன்னு சொல்ல மாட்டேங்குது, 3 1ன்னு சொல்லுது. ஆக்சுவலா என்ன சொல்லணும், இதுதாங்க சிறந்த பாதை, ஜாஸ்தி பேண்ட்வித்னு சொல்லணும். 3மே வந்து ஒரே கெப்பாசிட்டி தான் சொல்லுதுன்னா அப்போ வந்து இதுதான் கோளாறு. இந்த ஒப்பிடுகிற நம்பர் தான் கோளாறு. இந்த ஒப்பிடுகிற நம்பரை இப்படிதான் நம்ம மாற்றணும். ஆட்டோ காஸ்ட் ரெஃபரன்ஸ் பேண்ட் இங்கே இடம் இல்லாதனால அடுத்த லைனுக்கு வந்துருச்சு. OSPF போயிட்டு இந்த கமெண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒப்பிடுகிற எண் மாறிடும். அப்படின்னா இப்போ 10,000 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 100ன்னு வரும் காஸ்ட் இதுக்கு இல்லையா. இது போட்டிங்கன்னா 10ன்னு வரும் காஸ்ட், இதுன்னு போட்டிங்கன்னா 1ன்னு வரும். இப்போ பாருங்க, லோ காஸ்ட் தான் பெஸ்ட் ரூட் இல்லையா, இதுதான் பெஸ்ட் ரூட். அப்போ இந்த கமாண்ட் தான் அந்த ஒப்பிடுதல் ரெஃபரன்ஸ் பேண்ட்வித்தை மாற்றக்கூடிய கமாண்ட். இப்போ எல்லா ஒயரும் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா நீங்க இதை மாற்ற வேண்டாம். ஆனால் கீக் ஈத்தர்நெட் 10 கீக் ஈத்தர்நெட் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும்னு சொன்னா இந்த கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் இன்டர்னல்ஸ். ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்ஸ் என்ன சொல்ல வரா? ஓகே இப்போ பாருங்க, ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் அல்காரிதத்துக்கு ஒரு லிமிட் செட் பண்றது. பாருங்க, இந்த ரிப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 30 செகண்டுக்கு ஒரு முறை அப்டேட் அனுப்பும். ஆனால் OSPF அப்படி கிடையாது, ஈவெண்ட் ட்ரிவன். அப்படின்னா என்ன, ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒழிய அது எதுவும் அப்டேட் அனுப்பாது. ஸோ
எப்பெல்லாம் டோபாலஜி சேஞ்ச் நடக்குதோ அப்போதான் தான் இந்த எல்எஸ்ஏ டைப்ஸ் பறக்கும் இல்லையா? ரைட்டு. ஃபுல் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் வர்சஸ் இன்க்ரிமெண்டல் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். ஃபுல் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட்னா என்னென்னா, மொத்த ட்ரீ அதாவது வழி ரூட்டையும் ரீகால்குலேட் பண்ணுறது. ட்ரிகர்ட் பை டோபாலஜி சேஞ்ச் வித்தின் த லோக்கல் ஏரியா. அதே இன்க்ரிமெண்டல்னா எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குதோ, எங்கெல்லாம் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்குதோ அங்கே மட்டும் ரீகால்குலேட் பண்ணுறது. அப்போ இந்த ஃபுல் எஸ்பிஎஃப் எங்கே நடக்கும்னா ஒரு ஏரியாக்குள்ளே தான் ஃபுல் எஸ்பிஎஃப் நடக்கும். ஆனால் இன்க்ரிமெண்டல் எஸ்பிஎஃப் எங்கே நடக்கும்னா பிட்வீன் ஏரியாஸ். டைப் 3 பிட்வீன் ஏரியா, பிட்வீன் ஏஎஸ்பிஆர் இங்கெல்லாம் மட்டும்தான் நடக்கும். இன்டர் ஏரியாலையும் எக்ஸ்டர்னல்லையும் மட்டும்தான் இன்க்ரிமெண்டல் எஸ்பிஎஃப் நடக்கும். ஃபுல் எஸ்பிஎஃப் வந்து ஃபுல் ரீகால்குலேஷன் வந்து வித்தின் த ஏரியா நடக்கும். இன்க்ரிமெண்டல் எஸ்பிஎஃப் வந்து பிட்வீன் ஏரியாஸ் அண்ட் எக்ஸ்டர்னல். சரி, இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ அடிக்கடி ரீகால்குலேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் சிபியூ அதிகமாக யூஸ் ஆகும். சிபியூ ஸ்பைக் ஆகும், எகுரும். எப்போ பார்த்தாலும் எஸ்பிஎஃப் சின்ன சின்ன சேஞ்ச் நடக்கிறதுக்கெல்லாம் ரீகால்குலேட் பண்ணின்னு இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? ஜாஸ்தி சிபியூ. ஆமாம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கமாண்டு. என்ன கமாண்டு? டைமர் த்ராட்டல் எஸ்பிஎஃப் 50 மில்லி செகண்டு, ஹோல்டு டைம் வந்து 200 மில்லி செகண்டு, மேக்சிமம் வந்து 5000 மில்லி செகண்ட். 5000 செகண்ட், அதாவது 5000 மில்லி செகண்ட் 5 செகண்ட். இப்படி நம்ம டைம் செட் பண்ணி விட்டோம்னா ரொம்ப நேரம் வந்து வர அப்டேட் எல்லாம் வந்து இது என்ன பண்ணுறது கண்டுக்காது. இந்த லிமிட்டுக்குள்ளே வர அப்டேட் மாத்திரம் அதை சீரியஸாக எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கும். இல்லை அப்படி இல்லை. 5 செகண்டுக்கு மேலே தொந்தரவு வரதை அது கண்டுக்காது. 5 செகண்டுக்குள்ளே வர சேஞ்சஸை மட்டும் அப்டேட்ஸை மட்டும் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். சும்மா வந்துகிட்டே இருக்கிறதெல்லாம் அப்படியே கண்டுக்காம விட்டுரும் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தா சிபியூ ரொம்ப ஜாஸ்தி யூட்டிலைஸ் ஆகும். அப்படின்னா என்னன்னா ஒரு பர் செகண்டில் இது 5 செகண்ட் வரைக்கும் போயிடுச்சா? நல்ல கேள்விதான். சரி, லார்ஜ் டோபாலஜி யூஸ் அன்ஸ்டேபிள் லிங்க்ஸ். ஏன்னா பெரிய டோபாலஜியில் அடிக்கடி லிங்க் வந்து கட் ஆகிட்டு இருக்கும், பிரச்சனை வந்துனே தான் இருக்கும். இது வந்து ஜாஸ்தியாக வந்து அப்டேட்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும். அது வந்து எஸ்பிஎஃப் வந்து மெல் டவுன் பண்ணிடும். அதாவது எஸ்பிஎஃப் வந்து எப்போ பார்த்தாலும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும், சிபியூ வந்து பிடிச்சிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுது சொல்லுங்க? இப்போ சொன்னால் இது கரெக்டாக சொல்லணும்னா என்ன மேட்டர்னா இதுதாங்க, நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். 50 மில்லி செகண்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்பிஎஃப் ரன் ஆகுது, அதாவது புது அப்டேட் வருது. 50 செகண்டுக்குள்ளேயே வந்து மாற்றம் வந்துருச்சு ஒரு லிங்க்ல இருந்து. இப்போதான் வந்துச்சு, திருப்பி 50 செகண்டுக்குள்ளே இன்னொரு மாற்றம் வந்துச்சு. அப்படி கணக்கு வச்சுட்டே இருக்கும். 200 மில்லி செகண்ட் வந்த உடனே ஓஹோ இது ரொம்ப ஜாஸ்தி வருது, அதாவது 5 முறைனா 200, 4 முறைனா 200 வந்துடுது. 200 வந்த உடனே அது என்ன பண்ணுது? ஓகே, இது மேலே ஒரு கண்ணு வைக்கணும் நம்ம, ஏன்னா அடிக்கடி வருது அப்படின்னு.
அப்புறமா அந்த லிங்கே ஹோல்டரில் போட்டுரும். அந்த லிங்கை வந்து யூஸ் பண்ண வேண்டாம், இது அடிக்கடி ஃப்ளக்சுவேட் ஆகுது, இந்த ஒயரு ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு விட்டுரும், யூஸ் பண்ணாமல் விட்டுரும். எவ்வளோ நேரம் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணாமல் இருக்கும்னா 5000, அதாவது 5 செகண்ட் வரைக்கும் அந்த லிங்கையே கன்சிடர் பண்ணாது. எதுக்காகன்னா அதுவாக சரியாயிடும்னு, சரியான பின்னாடி யூஸ் பண்ணலாம்னா 5 செகண்ட் டைம் கொடுக்குது. 5 செகண்டுக்கு அப்புறம் வரும், வந்துட்டு திருப்பி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ்க்கு 50ன்னு எடுத்துக்கோ, ரெண்டாவது டிஸ்டர்பன்ஸ் 100ன்னு ஆகும், மூணாவது டிஸ்டர்பன்ஸ் அதே லிங்க்ல இருந்து 200ன்னு வந்த உடனே சரி இனி இந்த லிங்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது வழி இருந்தா அது வழியா போய்க்கலாம், இந்த லிங்க் வழியா போக வேண்டாம் அப்படின்னு நிற்கும். இதுக்கு பேர் வந்து டேம்பனிங். பாதிக்கப்பட்டது, இது வந்து டேமேஜ் ஆன ரோடு, இனி இங்க போகக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நேரம் டேம்பன் பண்றது. ரைட், சரி. நான் இந்த கதையை உங்களுக்கு நான் நேற்று சொன்னேன். E1னா என்ன, E2னா என்னன்னு. E1னா என்னன்னா பை டிஃபால்ட் E1 தான் பாட்காஸ்ட்டை ஆட் பண்ணாது. 20ன்னு வந்துச்சுன்னா 20னே இருக்கும்னு சொன்னேன் நான். ஞாபகம் இருக்கா? ஆமா, ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம். E2 தான் டிஃபால்ட்டு. 20ன்னு சொன்னால் 20 அப்படியே இருக்கும், கூட்டவே கூடாது. ஆனால் E1 நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா வழியில் இருக்கிற எல்லா காஸ்ட்டையும் சேர்த்துக்கோன்னு நான் படம் வரைஞ்சி சொன்னேன். அதான் E1. ஓன்னு சொன்னால் சொந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் ஓன்னு சொல்லணும். ரவுட்டிங் டேபிளில் OIAன்னு பார்த்தீங்கன்னா OSPF கொடுத்து தான், ஆனால் மற்ற ஏரியாவிலேருந்து வர்றது டைப் 3 வழியாக லேர்ன் பண்ணுது. E2னா டைப் 5 வழியாக லேர்ன் பண்ணுது. OE2ன்னு. OE1னாலும் டைப் 5 வழியாக லேர்ன் பண்ணது தான். Nன்னு இருந்துச்சுன்னா டைப் 7 வழியாக லேர்ன் பண்ணுது. N1 N2. ரவுட்டிங் டேபிளில் எப்படி ரவுட்டிங் டேபிளில் தெரியுதுன்றதை வச்சு நம்ம சொல்லிடலாம் நாட் ஸோ ஸ்டப் ஏரியா பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்னு. நாட் ஸோ ஸ்டப் ஏரியாவோ இல்லை டோட்டலி நாட் ஸோ ஸ்டப் ஏரியாவோ பண்ணியிருந்தாங்கன்னா N1 N2லாம் பார்க்கலாம். OSPF வந்து சேம் ஏரியால இருந்து வர்றதெல்லாம் O, சேம் ஏரியால இருந்து லேர்ன் பண்ற நெட்வொர்க் எல்லாம் O. மற்ற ஏரியால இருந்து வர நெட்வொர்க் லேர்ன் பண்றதெல்லாம் OIA, இன்டர் ஏரியா. மற்ற ஏரியால இருந்துன்னா என்ன LSA வரும்? T3 தான் வரும். ஈனா டைப் 5 வழியா வருது, வெளியே அட்டானமஸ் சிஸ்டத்துல இருந்து வர்றது. E2 தான் டிஃபால்ட். ஈனாலே வெளியேந்து வருது, E1னாலும் சரி E2னாலும் சரி வெளியேந்து வர்றது. E2 தான் வந்து 5. E2 வந்து பாத்காஸ்ட்டை கூட்டாது. E1 வந்து வழியில் இருக்கிற பாத்தெல்லாம் காஸ்ட் எல்லாம் கூட்டும், சேர்த்துக்கும். E2 தான் டிஃபால்ட்டு. இப்போ அதை பற்றி தான் அடுத்த பேஜில் இருக்குது பாருங்க. E1னா என்னென்னா, சாரி இதுதான் டிஃபால்ட். ஃபஸ்ட்டு E2 பற்றி பேசுவோம். டிஃபால்ட்டு வெளியே இருந்து வரும்போது என்ன காஸ்ட் போடுறீங்களோ அது அப்படியே இருக்கும். மெட்ரிக் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரிமைன் கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் OSPF. பாருங்க, இங்கே ASBRல இருந்து உள்ள போகுது, வெறும் 20னே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 20ன்னு உள்ளே போயிட்டு 20 + 20 40, 40 + 10 50 பாட்காஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணும். சம்மரைசேஷனை பார்த்தோம் இல்லையா? ABR சம்மரைசேஷன், ASBR சம்மரைசேஷன். இது ABR சம்மரைசேஷன் எக்ஸாம்பிள். ASBR சம்மரைசேஷன் சம்மரி அட்ரஸ் மோட். இது வெர்ச்சுவல் லிங்க் பார்த்துமா? வெர்ச்சுவல் லிங்க் பார்க்கல. சரி, நாளைக்கு இங்கேருந்து தொடங்கிக்கலாம். சம்மரைசேஷன் ஒரு முறை டெமோ பண்ணிவிட்டு வெர்ச்சுவல் லிங்க் பார்க்கலாம்.
அப்புறமா ஃபெயிலியர் சினாரியோஸ் தான். ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு, அந்த 2 டாபிக் முடிஞ்சால் மீதி எல்லாம் வந்து சின்ன ஓகே டைமர்லாம் கூட இதெல்லாம் கூட பார்க்க வேண்டியது தான். சரி, சூப்பர், நாளைக்கு பார்க்கலாம்.